அன்பர்களே, இப்பொழுது இஸ்ரேல் இராணுவத்தினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நோயொன்று பரவி 50,000க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் மன ரீதியான மன உளைச்சலுக்கு ஆளாகி கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து வருவதாக இராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றது. இது ஒரு வெளிவராத செய்தியாக இவங்கள் மறைத்து வைத்தாலும் இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியாகி இருக்கின்றது. நேற்று முன்தினம் ஞாயிறு, அதாவது ஞாயிறு தினம், கருப்பு ஞாயிறு நவம்பர் 9, 2025 என்றுதான் அந்த அறிக்கை சொல்லப்படுகின்றது. இஸ்ரேலின் 50,000க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் மன ரீதியான மன உளைச்சலுக்கு ஆளாகி மிகப்பெரிய அதாவது இளம் இராணுவ வீரர், அதாவது கட்டாய இராணுவ சேவையில் உள்வாங்கப்பட்ட வாலிபர்கள் தான், வாலிபரும் பெண்களுமாக மிக அதிகமான இந்த மன உளைச்சல் நோய்க்கு ஆளாகி வருவதாகவே அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றது. மற்றும் 50 இராணுவ வீரர்கள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் மன உளைச்சலில். இந்த மன உளைச்சல் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் இந்தோனேஷியாவின் பாலி கடல் பீச் பகுதிகளும் இலங்கையின் பொத்திவில் அம்பாறை மாவட்டம் பொத்திவில் கடல் பகுதிகளில் அலைச்சறுக்கல் மற்றும் கடல் காற்று, கடல் குளிப்பு போன்ற இயற்கையான இந்த மாதிரி விடயங்களில் அவர்கள் உள்நுழைகின்ற போது அல்லது நுழைக்கப்படுகின்ற போது அவர்கள் அதில் ஒரு ரிலீஸ் வருவதாகவே அதில் சொல்லப்பட்டது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் சிம்டம்ஸ். இதுதான் இந்த கண்டறியப்பட்ட நோய். இதை PTSD என்று சொல்வார்கள் ஷார்ட் கோடில். இந்த வைத்திய அறிக்கைகள் PTSD அதைத்தான் அவர்கள் சொல்வார்கள். மன உளைச்சல், அதாவது இதை சரியாக சொல்ல போனால் மன உளைச்சலுக்கு பிந்தைய மன அழுத்த கோளாறு. இதுதான் இந்த டிரெக்டான தமிழ் என்று சொல்லலாம். இப்படியாக இந்த இராணுவத்தினர் மத்தியில் அவர்கள் தொடர்ந்து இந்த போருக்குள் நுழைந்திருப்பதும், இஸ்ரேலில் அதாவது இவர்கள் செய்கிற அந்த கொலைகள் எல்லாம் கண்முன்னே வந்து போவதும், நல்ல இரவுகளில் தூக்கத்தை கெடுப்பதும், இன்று அவர்கள் செய்த கொலைதான செய்கிறார்கள். கொண்ட போடுற கொலை செய்யற சிறு குழந்தைகள், இந்த தாய்மார்கள், அதாவது இந்த பேபி தாய்மார்கள் என்ன அந்த மாதிரி எல்லாம் செய்கின்ற போது இவர்களை தூக்கத்தை குலைக்கின்றன. இவர்கள் இரவு நேர தூக்கத்தை, அதாவது இஸ்ரேலிய இராணுவ வீரர்களின் தூக்கம் தொடர்ந்து ஒரு மனிதன் 7 to 8 hour தூங்கவில்லை என்றால் அவர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு. இதுதான் வைத்திய அறிக்கை. இப்ப நானெல்லாம் 8 hour படுத்துருவேன், அந்த யாருமே சரி வராது, சரிதானே? ஆக இப்பொழுது இந்த இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் மத்தியில் இந்த மாதிரியான நோய் ஒன்று இவர்களை கொஞ்சம் மெதுவாக கொல்லும் நோய் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி, அதாவது விஷம் இருக்குது, மெதுவாக கொல்லும் விஷம் கொடுத்து ஏகப்பட்ட இராணுவ தரப்பில் கொல்லப்பட்ட விடயம் இருக்குது. அதே போன்று இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுவது இந்த PTSD. இதுதான் இந்த வருத்தம், சரிங்களா? பார்ப்போம். 50,000 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் மன ரீதியான பாதிப்புக்கு ஆளாகின்றனர் என்றும் அதிகாரிகள் அவர்களை மெதுவாக இறக்கின்றனர் என்றும் சொல்லுகின்றார்கள். கருப்பு ஞாயிறு நவம்பர் 9, 2025 போரின் காணப்படாத காயங்கள், இஸ்ரேலின் மறைக்கப்பட்ட மனநல நெருக்கடி, காசாவில் நடந்து வரும் மோதல் இஸ்ரேலிய இராணுவத்தின் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தி உள்ளது. போரின் கண்ணுக்கு தெரியாத காயங்கள், இஸ்ரேலின் மறைக்கப்பட்ட மனநல நெருக்கடி என்று அந்த அறிக்கை சொல்லுகின்றது. காசாவில் நடந்து வரும் மோதல் இஸ்ரேலிய இராணுவத்தில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தி உள்ளது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரின் உளவியல் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். சமீபத்திய அறிக்கைகளின்படி 50,000க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் மனநல பிரச்சனைகளுடன் போராடி வருகின்றனர். பல அதிகாரிகள் அவர்களை மெதுவாக இறக்கின்றனர் என்று சொல்கின்றார்கள். காசாவில் போர் அக்டோபர் 2023 முதல் நடந்து வருகிறது. இஸ்ரேலிய வீரர்கள் நீண்ட காலமாக போரில் ஈடுபடுவது, அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளை காண்பது மற்றும் தோழர்களை இழப்பது உள்ளிட்ட தீவிர நிலைமைகளை எதிர்கொள்கின்றனர். இந்த நீடித்த மோதலின் மனநல விளைவுகள்
அப்பட்டமானவை வீரர்கள் பதற்றம், மனச்சோர்வு, பிந்தைய மன உளைச்சல், சீர்குலைவு, PTSD மற்றும் பிற மனநல பிரச்சனைகளுடன் போராடி வருகின்றனர். பலர் தங்கள் தளபதிகள் மற்றும் அரசாங்கத்தால் கைவிடப்பட்டதாக உணர்கிறார்கள். கடந்த நவம்பரில் வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியில் கஃபீர் படைப்பிரிவை சேர்ந்த 21 வயதான யோனடன் என்ற சிப்பாய் தனது அனுபவத்தை ஒரு உயிருள்ள கனவு என்று விவரித்துள்ளார். கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் வந்த சோர்வு, பயம் மற்றும் அதிகரித்து வரும் மன அழுத்தத்தை அவர் நினைவு கூர்ந்தார். இது ஏற்கனவே முடிந்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், தயவு செய்து என்று அவர் கூறுகிறார். மோதலால் அதிகமாக உணரும் பல வீரர்களின் உணர்வுகள் எதிரொலித்தார். அவர் பொதுவாக ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கிறார். அங்கு நடக்கிற உண்மையான மன உளைச்சல் நிலவரத்தை அவர் ரெக்கார்ட் செய்திருக்கின்றார். மனநல ஆதரவு தேவைப்படும் ஏராளமான வீரர்களை சமாளிக்க இஸ்ரேலிய ராணுவம் போராடுவதால் நிலைமை மேலும் சிக்கலாகிறது. ஆயிரக்கணக்கான துருப்புக்களுக்கு சிகிச்சை தேவைப்படுவதால் ராணுவத்தின் பலங்கள் குறைவாக உள்ளன. இதனால் பல வீரர்களுக்கு தேவையான பராமரிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அறிக்கைகளின்படி அவர்களின் மன ஆரோக்கியத்துக்கு ஆபத்துகள் இருந்த போதிலும் PTS போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் சிம்டம்ஸ் நோயால் கண்டறியப்பட்ட வீரர்களை ராணுவம் திரும்ப அழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மன உளைச்சலுக்கு பிந்தைய மன அழுத்த கோளாறு என்பதுதான் PTSD என்பது அறிகுறி. ஆனால் இப்படித்தானே ஒரு லீவ்ல சென்றவனை உடனடியாக லீவை கேன்சல் பண்ணி கூப்பிடுவாங்க. மேலும் மேலும் மன அழுத்த நோய் அதிகரிக்கும். மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறாம இருக்கிற ஒருத்தனை மீண்டும் ராணுவத்துக்குள்ள போராடவாண்டா நாய்க்களை செத்து போங்கடா, சனியை பிடிப்பாங்களே. இந்த நெருக்கடியின் விளைவுகள் மோசமானவை. காசா போர் விடுத்ததிலிருந்து கிட்டத்தட்ட 50 இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டு தற்கொலை புரிந்திருக்கின்றார்கள். இன்னும் பலர் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதாகவும் அல்லது மனநல பிரச்சனைகளுக்கு ஆளாயுள்ளதாகவும் அறிகுறிகள் குறிப்பிடுகின்றன. இந்த தற்கொலைகளில் பெரும்பாலானவை போரின் போது ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் தீவிர நிலைமைகளுடன் நேரடியாக தொடர்புடையவை என்பதை ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த நெருக்கடி இஸ்ரேலிய அரசாங்கத்தின் மோதலை கையாளும் விதம் மற்றும் வீரர்களுக்கான அதன் ஆதரவு குறித்தும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. பல வீரர்கள் தங்கள் தியாகங்களை அங்கீகரிக்கப்படவில்லை அல்லது மதிப்பிடவில்லை என்றும், போராடுவர்களுக்கு போதுமான ஆதரவை வழங்குவதை விட மோதலை நீடிப்பதில் அரசாங்கம் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் இந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் உணர்கின்றார்கள். மோதல் தொடரும் போது இஸ்ரேலிய வீரர்களின் மன ஆரோக்கியம் ஒரு முக்கிய கவலையாகவே இருக்கும். சர்வதேச சமூகம் இந்த நெருக்கடிகளை கவனத்தில் கொண்டு வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் மோதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று இந்த வீரர்களின் கதை போரின் மனித இழப்பு மற்றும் மோதல் மண்டலங்களில் மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பதன் முக்கியத்துவத்தை தெளிவாக நினைவூட்டுகிறது என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. மோதலின் உளவியல் பாதிப்பு வீரர்களுக்கு மட்டுமல்ல, இது அவர்களின் குடும்பங்கள் மற்றும் அன்புக்குரியவர்களையும் பாதிக்கிறது. பல வீரர்கள் அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளை அனுபவித்த பிறகு தங்கள் குடும்பங்களுடன் மீண்டும் முனைவருக்கு போராடுகிறார்கள். இது தனிமை மற்றும் துண்டிப்பு உணர்வுகளுக்கு வழிவகுக்கிறது. குடும்பங்கள் மீதான தாக்கம் அதே அளவு பேரழிவை ஏற்படுத்தும். தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மனநல பிரச்சனைகளுடன் போராடுவதை பார்க்கும் போது அன்புக்குரியவர்கள் உதவியற்றவர்களாக உணர்கிறார்கள். இந்த நெருக்கடிகளை தீர்க்க இஸ்ரேலிய அரசாங்கமும் ராணுவமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதில் வீரர்களுக்கு போதுமான மனநல ஆதரவை வழங்குதல், மனநல சேவைகளுக்கான நிதியை அதிகரித்தல் மற்றும் மனநல பிரச்சனைகளுடன் தொடர்புடைய களங்கத்தை குறைப்பதற்கான கொள்கைகளை செயல்படுத்தல் ஆகியவை அடங்கும். மோதலால் பாதிக்கப்பட்டவர்களை ஆதரிப்பதிலும் நெருக்கடிக்கு அமைதியான தீர்வை ஊக்குவிப்பதிலும் சர்வதேச சமூகம் பங்கு வைக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய வீரர்கள் வலியுறுத்துகிறார்கள். இஸ்ரேலிய வீரர்களை பாதிக்கும் மனநல நெருக்கடி போரின் மனித சேவை தெளிவாக நினைவூட்டுகிறது. மோதல் தொடர்கையில் போராடுபவர்களின் மனநலம் மற்றும் நல்வாழ்வுக்கு நாம் முன்னுரிமை அளிப்பது அவசியம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவையும் பலங்களையும் வழங்குவதன் மூலம் இந்த நெருக்கடியின் தாக்கத்தை குறைக்கவும் அமைதியான எதிர்காலத்தை நோக்கி செயல்படவும் நாம் உதவலாம்.
ராணுவத்தில் மன நல பிரச்சனைகளுடன் தொடர்புடைய களங்கத்தை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதையும், காசாவில் மோதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச சமூகம் எவ்வாறு ஆதரவு அளிக்க முடியும் என்பதையும், நெருக்கடியை நிவர்த்தி செய்வதிலும் வீரர்களை ஆதரிப்பதும் மனநல நிபுணர்கள் என்ன பங்கு வகிக்க வேண்டும் என்பதையும் ராணுவ வீரர்கள் மத்தியில் இதற்கான விடை தெரியாமல் அங்கலாய்ப்பதாகவும் அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. எது எப்படி பார்த்தாலும் இஸ்ரேல் காசாவில் இந்த யுத்தத்தை அல்லது லெபனானில் தொடர்ந்து குண்டுகளையும் போற்று அங்குள்ள சிறுவர்களையும் தாய்மார்களையும் கர்ப்பிணி பெண்களையும் அழித்து வருவதனால் இதை கண்ணால் பார்க்கின்ற ராணுவ வீரர்கள் தங்களது தூங்க முடியாமல் தூக்கத்தை கெடுக்கும் நிகழ்வாக மாறி வருகிறது. எல்லா புகழும் இறைவனுக்கு. நீங்க மனிதனங்களை கொண்டு 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 குவிச்சிட்டு எப்படி அதை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒரு மாசத்துக்கு முன்பு இப்படியெல்லாம் கொலை செய்துட்டு உங்களால ஒழுங்கா உட்கார முடியுமா? ஒழுங்கா உறங்க முடியுமா? ஒழுங்கா உணவு கொள்ள முடியுமா? உங்களுக்கும் ஒரு இதயம் இருக்குல்ல. அதனால் இந்த நோய், இந்த PTSD இந்த நோய் உங்களை தாக்கி கொண்டே உங்களை துரத்துண்டா எல்லோரையும், அதாவது இந்த படுகொலை புரிகின்ற எல்லா மனித மிருகங்களையும் இந்த PTS எப்படியும் அழித்துக் கொண்டே இருக்கும். அதில் உலக பரப்பில் இராணுவத்தினர் மத்தியில் எல்லா இராணுவத்தினர் மத்தியும் இது நடக்கும் ஒரு செயல்தான். அது கூடுதலாக இங்கேயும் சிங்கள இராணுவத்தினர் மத்தியும் இந்த ஒரு செய்தி இருந்துச்சு. ஆனால் இந்த இறுதியுத்தம் ஒரு முடிவுக்கு வந்த பிற்பாடு அது முடிவு கண்டிருக்கின்றது. ஆக அப்பாவி மக்களை கொண்டு வைக்கின்ற ராணுவ வீரர்கள் மத்தியில் இந்த PTSD என்ற நோய் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை கொண்டு கொண்டே இருக்கும். அதைத்தான் IDF இந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் மத்தியிலே அவங்களோட அதிகாரிகளை சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை இறக்கும் நோய் என்று இறந்துதான் ஆகணும். நீங்க ஏனெனில் அந்த PTSD என்ற நோய் இல்லை என்றாலும் நீங்கள் உங்களோட மன அழுத்தம், உங்களோட மனசாட்சி உங்களை கொண்டு கொண்டே இருக்கும். கொலைகார பயிர்கள், இந்த போதை வஸ்து கடத்தல் மன்னர்கள், மாமன்னர்கள், இவங்களையெல்லாம் ஒவ்வொருத்தரும் சாகுறாங்க. மிக கூடுதலாக சிங்கள மக்கள் மத்தியில் தான் இந்த போதை வஸ்துக்கும் ஆளாய்வர். ஆக உங்களுக்கு இந்த PTSD என்ற நோய் உங்களை கொல்லாம விட்டு சென்றால் உலகமே உறங்காது என்பதையும் சொல்லி மீண்டும் இன்று மாலையும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.